வணக்கம் சரி குக்கரி வாங்க. இன்னைக்கு வெண்பொங்கல் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி, அதுக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கழுவி ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இப்போ 1க்கு 3 தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருக்கேன். ஸோ 4 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு சின்ன இஞ்சி நல்லா சீச்சு அதையும் உள்ளக போட்டுக்கிறேன். பெருங்காயம் உள்ளக போட்டுறேன். மூடி வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஏற்பனதுக்கப்புறம் எடுத்து இறக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நெய், நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தூக்கி இந்த குக்கரில் இருக்க ரைஸ் பருப்பில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எடுத்து பிளேட்டிங் வைங்க. வெண்பொங்கலுக்கு சாம்பார் சட்னி அவ்வளோ அருமையாக இருக்கும். உப்பு போட மறந்துடாதீங்க. நான் ரைஸ் போடுற குக்கர் மூடுறப்பையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். தேங்க்யூ.